என்னோடுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா சொருக்கு கல்யாணம் ஒரு கேடு என்னத்த பண்ணி தொலைகிறது மொட்டை கிழவி யாரை பார்த்து தாண்ட சொரன்னு சொல்லிட்டு இருக்கா எங்க நேத்ராக்காவையா நீதான் இந்த வீட்டுல தாண்ட சொரத்துன்னு இருக்க நீ வந்து எங்க நேத்ராக்காவை தாண்ட சொரத்துன்னு இருக்குன்னு சொல்ற அவங்களோட சொத்துலதான் இன்னைக்கு நீ இவ்வளவு சொகுசா வாழ்ந்துட்டு இருக்க நீ என்னடானா எங்க நேத்ராக்காவை தண்ட சொரன்னு சொல்ற இதுக்காகவே உன்னை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது இரு இதுக்கு ஏதாவது ஒரு வழி நாங்க பண்றோம் நான் முதல்ல இதை போய் அண்ணன் கிட்ட சொல்றேன் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக வந்திருக்கேன் அண்ணா உனக்கு விஷயம் தெரியுமா ஏய் சோடாபட்டி என்ன ஆச்சு எதுக்கு இப்படி மூச்சரிக்க ஓடி வர ஆமா என்ன இதனா நாய்க்கு தரத்ததா என்ன அத இப்படி ஓடி வரியோ இன்னும் அதுக்கு இல்ல சோடாபட்டி நாய்க்கு வச்சிருந்த பிஸ்கெட்டை நீ தின்னுட்டு இருப்பன்னு நினைக்கிறேன் அதான் நாய் உன்னை தடுத்துட்டு வருதோ நீ பாரு அண்ணன் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உனக்கு பிஸ்கெட் எதனா வேணும்னா என்ன கேளுன்ட்டு நான் வாங்கி தர போறேன் அதுக்காக நாய்கிட்ட நான் பிடிங்க தின்னுவேன் டேய் எருமை இது விளையாடுற நேரமா இது சீரியஸான நேரத்துல போயிட்டு காமெடி பண்ணி விளையாடிட்டு இருக்க உன் காமெடிக்கு நான் அப்புறமா சிரிக்கிறேன் இப்ப விஷயம் என்ன தெரியுமா என்ன இவ்வளவு சீரியஸா இருக்கு சோடா புட்டி அப்ப ஏதோ சீரியஸான விஷயம் தான் போல இருக்கு சரி விஷயத்த சொல்லு டேய் அண்ணா நம்ம நேத்ராக்கா இருக்குல்ல ஆமா நேத்ராக்காக்கு என்ன டேய் அண்ணா நேத்ராக்காக்கு அம்மா அப்பா பாட்டியால நேத்ராக்காவோட உயிருக்கே ஆபத்துன்னு நினைக்கிறேன் அண்ணா ஏய் சோடா புட்டி என்ன ஏதாவது கனவு கண்டியா என்ன பகல தூங்காத நேற்று வாட்டி சொல்லியிருக்கேன் பகல தூங்கி இப்ப பாரு கெட்ட கெட்ட கனவா வந்திருக்கு நீ என்னடானா இது நிஜம் நினைச்சிட்டு ஓடி வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க ஐயோ அறிவு கட்ட கூமுட்டேன் நான் உனக்கு கனவு காணலடா நான் தூங்கலடா நான் உனக்கு தூங்கலாம் இல்ல நல்லா படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு ஒரு புக் வாங்கணுமேனு அம்மா கிட்ட பைசா கேட்கலாமேனு போனேன் அப்பதான் அம்மாவும் பாட்டியும் இப்படி பேசிட்டு இருந்தாங்க இது டாக்குமெண்ட்லாம் கையெழுத்து வாங்கணும்னு பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நேத்ராக்காவை என்னமோ பண்ணணும்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்கடா அது மட்டும் இல்ல உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா நான் அன்னைக்கு நேத்ராக்காவுக்கு கல்யாணம் என்ன சோடாபட்டி சொல்ற நான் அன்னைக்கு நேத்ராக்காவுக்கு கல்யாணமா நேத்ராக்கா கிட்ட டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கணுமா ஆனா எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளா இருந்தது அப்பப்பா அம்மா பாட்டி டாடின்னு எல்லாரும் கூடி கூடி பேசும்போது எனக்கு லேசா சந்தேகம் இருந்தது ஆனா அது உண்மையாகனு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சோடாபட்டி ஆமாண்டா அண்ணா எனக்கு மொட்டை கேள்வி மேல மட்டும்தான் டவுட் இருந்தது ஆனா அம்மா அப்பா மேல சந்தேகமே இல்ல ஆனா இன்னைக்கு அம்மா அவங்க வாயால பேசிட்டு இருந்தது நான் என் காதால கேட்டேன் கேட்டதுக்கு அப்புறம் என் நெஞ்சே உடைஞ்சிருச்சு தெரியுமா இதயமே நின்னுடுச்சுடா என்ன பண்றது சோடாபட்டி நீ கேட்க பாவமாச்சே இவ்வளவு நாள் அவங்க சொத்துலதான் நம்ம சொகுசா வாழ்ந்துட்டு இருந்தோம் பாவம் இவ்வளவு பெரிய வீடு சொத்து சவம் எல்லாமே இருந்தோம் அவங்க ஒரு அனாதை மாதிரி எங்கேயோ போய் வாடகை வீடு எடுத்து தனியா தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க இவ்வளவு சொகத்தையும் விட்டுட்டு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனா நாம அவங்க சொத்தை வச்சு இவ்வளவு சுகமா வாழ்ந்துட்டு இருந்தோம் இது போதாதம்மா அம்மா அப்பாக்கு இன்னும் மொத்தமா வேணும்னு நினைக்கிறாங்களோ அதே அண்ணா அம்மாக்கு அப்பாக்கும் பணக்காசை பிடிச்சி மாட்டுதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் அம்மா அமைதியா இருந்தாலும் இந்த மொட்டை கிழவி அமைதியா எல்லாம் ஏதோ பானை ஏத்தி கொடுக்கறா என்ன சோடாபட்டி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு ஒரு பயமா இருக்கு ஆமா இப்ப நம்ம என்னதான் பண்றது என்னடா அண்ணா நீ என்ன பண்றதுன்னு கேட்டா என்ன அர்த்தம் நீ ஏதாவது ஐடியா தருவேன்னு தான் உன்கிட்ட ஓடி வந்து சொன்னா நீ என்னடா திருப்பி முடிச்சிட்டு இருக்க ஏதாவது ஐடியா பண்ணுடா அண்ணா நேத்ராக்காக்கு எதுவும் ஆகக்கூடாது அதே போல இந்த சொத்து நம்ம அம்மா அப்பா கைக்கு வரக்கூடாது இது எல்லாத்துக்குமே நேத்ராக்கா மட்டும்தான் அதிபதி அவங்க மட்டும்தான் இது எல்லாத்தையும் வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும் நம்ம குடிசை வீட்டுல இருந்தாலும் பரவாயில்லடா அண்ணா ஆனா நம்ம அம்மா அப்பாவும் அந்த மொட்டை கிழவியை நினைச்சது நடக்கவே கூடாது அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் போத குறைக்கு நாளைக்கு கல்யாணம்னு சொல்றாங்க அந்த கல்யாணம் நடக்க கூடாது ஏன்னா நேத்ராக்கா யாரையும் விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன் அம்மாவும் பாட்டிய பேசும்போது எனக்கு இது லேசா புரிஞ்சுது என்ன சோடாபட்டி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு போறேன் எனக்கு ஒரு பயமா இருக்கு சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நம்ம ஏதாவது பண்ணுவோம் சரியா ஆமாண்டா நம்ம தான் ஏதாவது பண்ணணும் நேத்ராக்காக்கு எந்த ஆபத்தும் வராம நம்ம கண்டிப்பா காப்பாற்றணும் அதே மாதிரி நேத்ராக்கா ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கை தான் அமையணும் அம்மா அப்பா நினைச்ச வாழ்க்கை நேத்ராக்காக்கு அமையக்கூடாது நம்ம வந்து ஏதாவது பண்ணணும்டா அண்ணா கண்டிப்பா சோடாபுட்டி அக்கா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டாங்க இனிமேலும் கஷ்டப்பட விடக்கூடாது நம்ம ஏதாவது பண்ணுவோம்
இந்த மேடம் இன்னைக்கு எங்க போறாளே? அது சரி, இன்னைக்கு சூர்யா இங்க இல்லல்ல. சூர்யா நாளைக்கு தானே இங்க வருவான். இத்தனை நாள் சூர்யா கூட இருக்கிறான்னு தானே ரொம்ப ஓவரா ஆடன. இன்னைக்கு சூர்யாவும் இல்ல, என் வீட்டுக்காரனும் இல்ல, அந்த ஜீவாவும் இல்ல. மொத்தத்துல உனக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க யாரும் இங்க இல்ல. என் அம்மாவும் இல்ல. என் அம்மாவும் அப்பாவும் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அப்போ இப்ப நீ என்கிட்ட தனியா மாட்டிட்டு இருக்க. இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. உன்னால என் புருஷன் கிட்ட நான் எப்படியெல்லாம் உதவாங்கல, அதுக்கு நான் பழி வாங்க வேண்டாம். என் பழிய நான் தீர்த்துக்கிறேன்டி. போய் கேடு கட்டவன் நீ. உனக்காக என் புருஷன் என்ன அடிச்சிட்டான்ல, அதுவும் நான் புள்ளத்தாச்சின கூட பார்க்காம அந்த அளவுக்கு என் வீட்டுக்காரனை மயக்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு. நாளைக்கு சூர்யா வரும்போது நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது. உன்னை இன்னியோட இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பி தாளம் முழுகிறேன்டி. ஏய் அண்ணி, சொல்லுங்க அண்ணி. என்ன நீ பசிக்குதா சொல்லுங்க. குடிக்கவும் இல்ல சாப்பிடவும் ஏதாவது கொண்டு வருவோம். என்ன ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சு காட்டுறியும்? இந்த நடிப்பெல்லாம் சூர்யா கதிரோட வச்சுக்க, என் கிட்டலாம் கொண்டு வராத. உன் நடிப்ப இப்ப இல்ல, நான் எப்பவும் நம்ப மாட்டேன். ரொம்ப ஓவரா நடிச்சு தள்ளாத. அண்ணி, ஏன் அண்ணி எதுக்கு இதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? நான் நடிக்கலாம் இல்ல, சத்தியமா உங்களை நல்லா பாத்துக்கணும்னு நான் நினைக்கிறேனே. நான் அப்படி உங்களுக்கு என்ன பண்ணேன்? எதனால எப்பவுமே என் மேல கோவமாவே இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க அண்ணி. இல்ல நான் எப்படி நடந்துக்கிட்டா உங்க கோவம் போகும்னு சொல்லுங்க, அப்படி வேணா நான் நடந்துக்கிறேன் அண்ணி. ஒரு வாட்டி சொன்ன உனக்கு புரியாது, நடிக்காதன்னு சொல்றேன்ல, மறுபடியும் நடிச்சு காட்டிட்டு இருக்க. ஏய், நோடி பணத்தை கிட்ட குப்பையில போடு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஆமா, அம்மா பழம் எங்க, கதிர் எங்க? நீங்க என்னைக்குதான் என்ன புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல அண்ணி. சரி பரவாயில்ல, அத்தையும் மாமாவும் தோட்டத்து வரைக்கும் போயிருக்காங்க அண்ணி. வரத்துக்கு சாயங்காலம் ஆயிரும். அப்புறம் கதிரும் கொஞ்சம் வெளியில வரைக்கும் போயிருக்கான். அவன் எப்ப வருவான்னு எனக்கு சொல்லல அண்ணி. ஓ, அப்போ கதிர் வெளியில போயிருக்கான், எப்ப வருவான்னு தெரியாது. அம்மா அப்பா சாயங்காலம் ஆயிடும் வரத்துக்கு. சூர்யா, ஜீவா, மதன் இவங்க எல்லாரும் அந்த நேத்ரா வீட்டுக்கு போயிருக்காங்க, அப்படிதானே? ஆமா அண்ணி. ஆமா, ஷாலினி இருந்தாலே அவ எங்க? அவ ஹாஸ்பிட்டல் இருக்க போயிருக்கா. அவளுக்கும் செக்அப்லாம் இருக்குல்ல, இன்னைக்கு ஸ்கேன் ஆமா. அதான் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே வரேன்னு சொல்லியிருக்கா அண்ணி. அது சரி. ஆமா, உனக்கும் ஷாலினிக்கும் ஒன்னாதானே கல்யாணம் ஆச்சு. ஆனா ஷாலினி உடனே மாசமாயிட்டா. இங்க ஒரு கன்றாவையும் காணும். இல்ல நீ அது வரும், எல்லாருக்கும் ஒன்ன போல இருக்காதுல்ல, கொஞ்சம் முன்ன பின்ன கூட ஆகலாம்ல. சும்மா மலைப்பாத. எல்லாத்துக்கும் எண்ணங்கள் நல்லதா இருக்கணும். எனக்கும் ஷாலினிக்கலாம் எண்ணங்கள் நல்லதா இருக்கு, அதனால்தான் எங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்குது. பாரு, ஷாலினி கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள்லயே டக்குன்னு மாசமாயிட்டான். நானு 2வது மாசமா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என் தங்கச்சி யாழினியும் மாசமாயிடுவான். ஆனா இங்க ஒன்னும் வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அது சரி, எண்ணங்கள்லாம் நல்ல எண்ணங்களா இருந்தாதானே. அவ்வளவு கெட்ட புத்தியை வச்சுக்கிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அதான் உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்கல்ல, மறுபடியும் அதை புடிங்கிட்டு போறதுக்கு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி கெட்ட புத்தியை வச்சிருந்தா வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகாது. அண்ணி, நான் எந்த சொத்துக்கும் ஆசைப்படுறவ கிடையாது. எங்க அம்மா அப்பாவும் அதேதான், அவங்களும் எதுக்கும் ஆசைப்படுறவங்க கிடையாது. எனக்கும் அப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. எனக்கு கெட்ட எண்ணங்கள்லாம் கிடையாது. கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்க, நானும் மாசமாவேன். சும்மா தேவையில்லாம பேசாதீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது சாப்பிட வேணும்னா சொல்லுங்க, நான் கொண்டு வந்து தரேன். இல்லைன்னா என்ன ஆளை விடுங்க, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. நான் போய் என் வேலையை பார்க்குறேன். இங்க சும்மா வெட்டியா நின்று உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய் என்னடி, நான் வேலை வெட்டி இல்லாம இங்க எங்க அம்மா வீட்டுல வந்து உட்காந்து தண்டை சோறு தின்னுட்டு இருக்கேன்னு சொல்லாம சொல்லி காமிச்சிட்டு இருக்கியா? நானும் போன போட்டேன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு போறேன். அண்ணி, நான் அப்படியெல்லாம் சொல்லல, எனக்கு வேலை இருக்குன்னு தான் சொன்னேன். நீங்க வேலை வெட்டி இல்லாமலாம் தண்டை சோறு சாப்பிட்றீங்கன்னு என் வாயில இருந்து அந்த வார்த்தைலாம் வரல. நீங்களாம் தேவையில்லாம ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு வீணா என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. மாமா வேற இங்க இல்ல. இங்க பாருங்க அண்ணி, போங்க போய் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்க போங்க. இல்லைன்னா
அண்ணன் வந்தாருன்னா உங்களை தான் ஏதாவது திட்டுவாரு போங்க. ஆமா ஆமா, அந்த ஆள் வந்தா என்னதான் திட்டுமா? ஏன் தெரியுமா? அந்த ஆளை ஏத்தி விடுறவளே நீதானடி. ஆமா, நீ ஒண்ணு சொன்னியே, என்ன சொன்ன? நீயும் கூடிய சீக்கிரத்துல மாசமாவியா? ஆமாமா, நீ மாசமாவதா? ஆமா, அந்த குழந்தைக்கு அப்ப யாரு? என் வீட்டுக்காரனா இல்ல ஜீவாவா இல்ல கதிரா? அண்ணி, என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஏய், என்ன முறைக்கிற? சத்தம்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்கிட்ட இந்த முறப்பெல்லாம் வச்சுக்காத. கைய வச்ச தாங்க மாட்டேன் பாத்துக்க. உள்ளதான் அடி கேக்குறேன். உனக்கு பிறக்க போகுது குழந்தைன்னு சொல்றீங்க, அந்த குழந்தைக்கு அப்ப யாரு? ஏன்னா ஒருத்தன் கூட நீ பேசி பழகினா பரவாயில்ல, உன் வீட்டுக்காரனை தவிர இந்த வீட்டுல இருக்க எல்லா ஆம்பளைங்க கூட தான் ஒட்டி உராசிட்டு ஈனு பல்ல காமிச்சிட்டு தெரியுற. அப்போ எங்களுக்கு இந்த சந்தேகம் வரதான் செய்யும். அதான் கேக்குறேன், உனக்கு பிறக்கணும்னு சொன்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு அப்ப யாரு? என் புருஷனா இல்ல கதிரோ இல்ல ஜீவாவோ இல்ல எப்பயாச்சும் ஒரு சமயம் வந்து போயிட்டு இருக்கானே அந்த மதனோ? மொத்தத்துக்கு என் தம்பி கிடையாது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏய், ஏன் மேல கைய வைக்கிறேன்? நான் உன்னோட வயசுல மூத்தவா, உனக்கு அன்னிக்காரி, என் மேலேயே கைய வைக்கிறேன் நீனு. உன்ன கைய ஓங்கல கைய உடைச்சிருவேன் பாத்துக்க. என்னடி சொன்ன? ஏண்டி, நீயும் ஒரு பொம்பளை தானே? நீயும் 2 குழந்தைக்கு அம்மாவாக போறவ தானே? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல? உன் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா எவ்வளவு பச்சையா பேச முடியுமா பேசிட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? அது சரி, நல்ல எண்ணம் எனக்கு இல்ல, ஆனா உனக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கும். ஏய், என்ன ரொம்ப வாய் பேசிட்டு இருக்க? உன்ன ஏய், என்னடி புள்ள தச்சன கூட பார்க்காம அடிச்சுக்கிட்டே இருக்க? வார்த்தைகளும் அடக்கி பேசணும், என் கையும் அடங்கிதான் இருக்கும். என்ன பாக்குற? என்னடா இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தவன் இன்னைக்கு இப்படி கொந்தளிக்கிறானேனா? நான் இவ்வளவு நாள் பொறுமையா போறேனா உனக்கு பயந்து கிடையாது. என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு பொறுமையா போனேன். உனக்கு பயந்து போனேன்னு நினைச்சியோ? துளசினா யாருன்னு உனக்கு தெரியாதுல? என்ன கோழையோ இல்ல பயந்தாங்களையோ நினைக்காத. நீ என்ன ஆரம்பத்துல பேசும்போதே உன்னை தட்டி வச்சிருந்தனா இந்த அளவுக்கு நீ வாய் பேசிருக்க மாட்ட. ஆனா வேண்டாம் போனா போட்டோம், சரி நீ புள்ளத்தாச்சி ஆயிருக்கேன்னு அமைதியா போனேன். ஏன் அண்ணிய நான் தான் பாத்துக்கணும், என் குடும்பத்தை நான் தான் பாத்துக்கணும், என் குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பொறுமையா போகணும்னு இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ கேட்ட பாரு ஒரு வார்த்தை, கொஞ்சம் கூட மனசாட்சியம் இல்லாம நாக்கள நரம்பு இல்லாம பேசின பாரு. உன் புருஷன் தானே, என் மேல நம்பிக்கை இல்லைனாலும் உன் புருஷன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை? உன் புருஷனோட என்ன வச்சு சேர்த்து பேசுற? அப்போ நீ இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? ஏய், என்ன வாய மூடு. இப்ப நான் தான் பேசணும், நீ அமைதியா கேட்கணும். ஒரு வார்த்தை கூட பேசல, இப்போ கொடுத்தேன் பாரு, அதை விட பல மடங்கு அதிகமா கொடுப்பேன். வாய மூடு, நான் பேசுறத மட்டும் கேளு. என்ன சொன்ன? கதிரு, ஜீவாண்ணா, முத்தண்ணா, மதன்னு இவங்க எல்லாரையும் என் கூட வச்சு பேசுறீங்க. நீ என்ன ஜென்மம்? முத்தண்ணனும் ஜீவானனும் எனக்கு அண்ணங்க மாதிரி, மதன் அவரும் எனக்கு ஒரு வகையில அண்ணன் மாதிரி, ஷாலினியோட புருஷன் அவரையும் என் கூட சேர்த்து வச்சு பேசுறீங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல? அண்ணன் தங்கச்சி உறவுனா என்னன்னு தெரியுமா? நான் உன்னையும் உன் தம்பிங்களையும் கூட வச்சு பேசினா உனக்கு எப்படி இருக்கும்? அது அது அப்பப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு என் புருஷன் கூட சேர்ந்து போறீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறியா இல்ல நீயும் என் புருஷனும் சேர்ந்து? ஏய், என்ன எதுக்கு இந்த மாதிரிலாம் கேக்குற? உனக்கு அறிவில்ல? அதான் நானும் கேக்குறேன், உனக்கு அறிவில்ல? கூட பிறக்கலனாலும் முத்தண்ணனும் சரி ஜீவானனும் சரி எனக்கு அண்ணனுங்க தான். மதனனும் எனக்கு அண்ணன் தான். ஆனா எவ்வளவு கேவலமா என்ன பேச முடியுமோ பேசுறல. நான் உனக்கு ஆவாதவதான், அதுக்காக இப்படி என்னமா பேசி என் மனசை காயப்படுத்துவேன்? எனக்கு ஒண்ணு புரியல. கல்யாணம் ஆகி உன் மாமியார் வீட்டுக்கு நீ போயிட்ட, அங்கேயும் நீதான் ராணி மாதிரி வாழணும்னு நினைக்கிற, இந்த வீட்லயும் நீதான் ராணி மாதிரி வாழணும்னு நினைக்கிற. அப்ப வந்த மருமகளுங்க என்னதான் பண்றது?
நாத்தனார்னாலே குடும்பப்படுத்துறவங்களா தான் இருப்பீங்களா? கொஞ்சம் கூட மாற்றி இருக்க மாட்டீங்களா? ஒரு ஃப்ரெண்ட்லியா, ஒரு அக்காவா தங்கச்சியா வந்தவளுங்க கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண மாட்டீங்களா? குடும்பக்காரியா மட்டும்தான் இருப்பீங்களா? எங்களை எந்த அளவுக்கு பேசினா நோகடிக்க முடியுமோ பேசி நோகடிப்பீங்களா? ச்சே. இப்போ என் புருஷனோட உன்னை வச்சு பேசின பத்தியா, அது எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா? உனக்கு வலிச்சதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் என் புருஷனை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். அவர் கூட யாரையுமே வச்சு பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவன். ஆனா அக்கா உன்னையே வச்சு பேச வச்சுட்டாங்க. இதை நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு. கொஞ்சமாவது இனி மாறத்துக்கு பாரு. தேவையில்லாம இனி என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட இப்ப கொடுத்ததுதான் அடிக்கடி கிடைக்கும், பாத்துக்க. அப்புறம் அன்னைக்கு இதே தானே நம்ம பேசணும். ஆனா அன்னைக்கு அமைதியா போயிட்டானேன்னு நினைக்காத. அன்னைக்கு அண்ணெல்லாம் இருந்ததுனால என் கையையும் வாயையும் கட்டிக்கிட்டு அமைதியா இருக்கணும் சூழ்நிலை எனக்கு. அதனாலதான் அமைதியா இருந்தேன். எல்லா சமயமும் அப்படியே இருப்பேன்னு நினைச்சிடாத. இப்ப கொந்தளிச்சம் பத்தியா, இதே மாதிரி மறுபடியும் என்னை கொந்தளிக்க வச்சிடாத. உன்னை கொலை கூட பண்ணிடுவேன், பாத்துக்க. இப்ப நான் நினைச்சா கூட உனக்கு எது வேணாலும் பண்ணலாம். ஏதாவது பண்ணிட்டு நீயாவே எது பண்ணிக்கிட்ட, தடிக்கி விழுந்துட்ட, தவறுதலா எங்கேயோ போய் விழுந்துட்டேன்னு கதை கட்ட முடியும். ஆனா அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா இது ஏன் குடும்பம், நீ ஏன் அண்ணி, என் அண்ணன் பொண்டாட்டி. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் எப்பவுமே உங்களை என் குடும்பமா தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க என்ன உங்க குடும்பமாவே நினைக்கல. இதுக்கு மேல உங்ககிட்டலாம் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நிம்மதியா வாழ விடுங்க. குடும்பங்கிற பேர்ல எதையோ பேசி மனசை காயப்படுத்தி அவளே போய் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு பண்ணிடாதீங்க. சே, நீங்களும் ஒரு பொண்ணுதான்றத அப்பப்ப மறந்துடுறீங்க. நீங்களும் ஒரு குடும்பத்துக்கு மருமகளா போயிருக்கீங்கன்றதையும் அப்பப்ப மறந்துடுறீங்க. அதையும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ வந்த பொண்ணும் நிம்மதியா வாழணும், நல்லா வாழணும்னு நீங்க நினைப்பீங்க. எத்தனை தடை வந்தாலும் என் குடும்பத்தை நான் தான் பாத்துக்கணும். என் குடும்பத்துல எந்த சண்டை சச்சரவுகளும் வந்துடக்கூடாது. என் புருஷனுக்கும் என் அண்ணிக்கும் என் மாமனாருக்கும் என் மாமியாருக்கும் என் குழந்தைனாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் எந்த பொண்ணும் நினைப்பான். ஆனா அவளையும் குடும்பக்காரியா ஆக்கிடாதீங்க. இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். இலக்கிய பெண்ணுக்கு இலக்கணம். இன்னைக்கு காலத்துக்கு பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்கதான் விரோதி. ஆம்பளைங்க கூட எந்த சண்டை சச்சரவும் இல்லாம எல்லா விஷயத்திலையும் ஒற்றுமையா இருக்கானுங்க. காலையில சண்டை போட்டுக்கிறாலும் சாயங்காலமே ஒருத்தனுக்கு எதனா ஒண்ணுன்னா எல்லா ஆம்பளைங்க கூடி நின்று அவனுக்கு உதவி செய்வாங்க. ஆனா பொண்ணுங்க எதுக்கு இந்த மாதிரி விரோதத்தனத்தை வளர்த்துக்கிறீங்கன்னு தெரியல. என்னன்னா உறவு முறைகள் உங்களுக்கு அந்த மாதிரி மாத்துது. நீங்க நாத்தனாரு மாமியாரு, நான் மாமியார்னா இப்படிதான் இருப்பேன், நான் நாத்தனார்னா இப்படிதான் இருப்பேன், வாழ வந்த பொண்ணை இப்படிதான் கொடுமைப்படுத்துவேன், இப்படிதான் அசிங்கப்படுத்துவேன், இப்படிதான் மனசு காயப்படுத்துற மாதிரி பேசுவேன், அவ இப்படிதான் வருத்தப்படணும் அப்படின்னு நீங்களே எழுதி வச்சிடுறீங்க. அப்படிதானே? தயவு செஞ்சு இதுல இருந்தாலும் கொஞ்சம் வெளியில வாங்க. கேலி பேசும் மூடர்வாயை மூடுவோம். மானம் காக்கும் மாந்தரியாக்கும் மாலை வாங்கி போடுவோம். ஜங்கள் உனை கண்டு அச்சப்பட உச்சத்தை தொட வேண்டும் முன்னேறி பத்தோடு கண்ணும் இல்ல மண்ணும் இல்ல கருவுல சுமந்தே ஒண்ண. அப்பா, நீங்க என்னை எப்படி வளர்த்தீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு நினைவு தெரியறதுக்குள்ளாரே அது என் குடும்பமா எல்லாரும் என் பின்னாடி இருக்காங்க. சித்தப்பா மேல பெரிய நம்பிக்கையா இருந்தேன். ஆனா கதிர் சொல்லும் போது கூட நான் நம்பல. வேற எந்த புறம்போக்க கையாலையும் என் கழுத்துல தாலி ஏறாது. கதிர், நீ வாடா, நீ கண்டிப்பா வருவ. நேத்ராக்கா பேசுறதெல்லாம் கேட்டியா? பெரியமாவும் பெரியப்பாவை இங்க இருந்து எப்படியாவது கிளம்பி போக சொல்லணும். அவங்க நல்லா இருக்கணும். ஆமாண்டானா, எனக்கும் அதேதான். ஆமாண்டானா, சீக்கிரம் வா.
அப்பா வேற வெளியில போயிருக்காரு. அவர் வரத்துக்குள்ளார தங்கச்சி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தத நானும் அண்ணனும் கேட்டோம்க்கா. உங்களை எல்லா விஷயத்துலயுமே தனியா நாங்க ஒதுக்கி வச்சுட்டோம்க்கா. என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அக்கா, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அம்மா அப்பா மட்டும் இல்ல, அந்த மொட்டை கிழவி எல்லாம் அவங்க 3 பேரும் உங்களை வச்சு என்னெல்லாம் திட்டம் போடுறாங்கன்னு தெரியுமாக்கா? 2 பேரும் தவிச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்னடா அசால்ட்டா இப்படிதானே கேக்குறீங்க? நீங்க மட்டும் அப்படி தப்பிச்சு போகலனா இங்க வேற ஒண்ணும் நடந்துருக்கா. உங்க அப்பாக்கு இப்போ என்னோட சொத்து மேல அவ்வளவு ஆசை. உங்க அப்பாக்கும் அம்மாக்கும். ஆமாக்கா, நீங்க சொல்லுங்க, ஏது வேணாலும் நான் செய்யறேன். தேங்க்ஸ் மகி, தேங்க்ஸ் ராஜு. நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துல மகி உன்னோட ஹெல்ப் தான் எனக்கு பெருசா இருக்கும். நீ சொல்ல போற ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையை காப்பாத்த போகுது. அப்போ நீ எனக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும். அது என்ன தெரியுமா மகி? ராஜு